சிவபார்வதி உரையாடல் நல்வினை தீவினை மற்றும் ஆன்ம சுத்தி. கைலாயத்தின் அமைதியில் பனிபடர்ந்த சிகரங்களுக்கிடையே ஆதிமுதல்வன் சிவபெருமான் யோக நிலையில் அமர்ந்திருந்தார். அன்னை பார்வதி தேவி உலக உயிர்களின் துயரம் கண்டு உருகும் உள்ளத்தோடு ஈசனின் அருகே வந்து அமர்ந்தாள். உலகமே ஒரு பெரும் போர்க்களமாகத் தெரிந்தது. அங்கு தர்மம் செய்பவர்கள் தவிப்பதையும் அதர்மம் செய்பவர்கள் ஆர்ப்பரிப்பதையும் கண்டு தேவியின் உள்ளம் விம்மிதமடைந்தது. தேவியின் வினா. பார்வதி: அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகனே, என் இதயத்தில் ஒரு பெரும் பாரம் அழுத்துகிறது. நீங்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த மானுட உலகில் ஒரு விசித்திரமான முரண் தெரிகிறது. எவன் ஒருவன் பொய் சொல்லாமல் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் அன்பே சிவம் என்று வாழ்கிறானோ அவனுக்கு துன்பங்கள் அடுக்கடுக்காக வருகின்றன. வறுமை அவனை வாட்டுகிறது, நோய் அவனை நசுக்குகிறது, உற்றார் உறவினர் அவனை ஏளனம் செய்கின்றனர். ஆனால் தர்மத்தை மதிக்காதவர்கள், அகங்காரம் கொண்டவர்கள், வஞ்சகம் செய்பவர்கள் செல்வச் செழிப்பிலும் அதிகாரத்திலும் திளைக்கிறார்கள். நல்லவர்கள் ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? உங்கள் படைப்பில் நீதி எங்கே இருக்கிறது ஐயனே? ஈசனின் ஞான உரை. சிவபெருமான் புன்னகை மாறாத முகத்துடன் தேவியை பார்த்து, உமையே, உலகத்தின் தாயாக இருப்பதால் உயிர்களின் கண்ணீர் உன்னை வாட்டுவது இயற்கை. ஆனால் நான் இந்த உலகை ஒரு நீதிபதியாக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு மருத்துவனாகவும் ஒரு சிற்பியாகவும் பார்க்கிறேன். நீ கேட்பது மேலோட்டமான பார்வை. ஆனால் உண்மையான காரணம் சைவ சித்தாந்தத்தின் ஆழமான விதிகளில் ஒளிந்திருக்கிறது. முதலில் ஒன்றை உணர்: இங்கு யாரும் புதியவர்கள் இல்லை. ஒவ்வொரு ஆன்மாவும் பசு அனாதி காலந்தொட்டே என்னுடன் பதி தொடர்புடையது. ஆனால் ஆணவம் என்னும் இருள் அந்த ஆன்மாவை மறைத்திருக்கிறது. 1. கர்மா, முடிவற்ற கணக்கு, கன்மமலம். சிவபெருமான்: தேவி, ஒருவன் இப்போது நல்லவனாக இருக்கிறான் என்பது உண்மைதான். ஆனால் இந்த ஒரு பிறவி என்பது அந்த ஆன்மாவின் கோடிக்கணக்கான பிறவிகளில் ஒரு சிறு துளி மட்டுமே. அவனது முந்தைய பிறவிகளில் அவன் செய்த வினைகளின் கன்மம் தொகுப்பே இப்போது அவனுக்கு துன்பமாக வருகிறது. ஒரு விவசாயி இன்று நல்ல விதை விதைக்கிறான். ஆனால் அவன் கடந்த காலத்தில் விதைத்த களைகளும் இன்று முளைக்கத்தானே செய்யும். இன்று அவன் விதைக்கும் நல்ல விதைகள் வருங்காலத்தில் அறுவடை செய்யப்படும். ஆனால் இன்று அவன் அனுபவிக்கும் துன்பம் அவன் கடந்த காலத்தில் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்துவதாகும். பார்வதி: அப்படியானால் அவன் முந்தைய பிறவியில் செய்த தவறுக்காக இந்த பிறவியில் தண்டனை பெறுகிறானா? சிவபெருமான்: இதை தண்டனை என்று சொல்வதை விட சமநிலை, ஈக்விலிபிரியம் என்று சொல்வதே சரி. அவன் செய்த கர்மாவை அவனே அனுபவித்து தீர்க்க வேண்டும். தீயவர்கள் சுகமாக இருப்பது அவர்கள் முந்தைய பிறவிகளில் செய்த ஏதோ ஒரு புண்ணியத்தின் பலனை இப்போது அனுபவிக்கிறார்கள் என்பதே பொருள். அவர்களின் புண்ணிய கணக்கு தீர்ந்தவுடன் அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களை தேடி வரும். இதை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பார்கள். 2. தங்கம் ஏன் நெருப்பில் இடப்படுகிறது? ஆன்ம சுத்தி. சிவபெருமான்: பார்வதி, ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்கிறேன் கேள். நான் ஏன் நல்லவர்களுக்கு கடுமையான சோதனைகளை தருகிறேன் தெரியுமா? மண்ணில் கிடக்கும் தங்கம் அழுக்காக இருக்கிறது. அதை அப்படியே ஆபரணமாகச் செய்ய முடியாது. அதை உருக்க வேண்டும், நெருப்பில் வாட்ட வேண்டும், சுத்தியால் அடிக்க வேண்டும். அப்போதுதான் அதிலுள்ள கசடுகள், அழுக்குகள் நீங்கி அது ஒளிவீசும் சுத்த தங்கமாக மாறும். நீ பார்க்கும் நல்லவன் ஒரு தங்கம். அவனிடம் இன்னும் கொஞ்சம் ஆணவம் அல்லது முந்தைய வினையின் மிச்சம் இருக்கிறது. அதை எரிக்க நான் துன்பம் என்னும் நெருப்பை தருகிறேன். அவன் அந்த நெருப்பில் வெந்து தணிந்த பிறகு நான் என்ற அகந்தை நீங்கி என்னோடு இரண்டர கலக்கும் தகுதியை பெறுகிறான். ஆனால் சாம்பலுக்கு நெருப்பு தேவையில்லை. தீயவர்கள் சாம்பல் போன்றவர்கள். அவர்களை எரிக்க தேவையில்லை. அவர்கள் ஏற்கனவே அழிந்து போனவர்கள். அவர்களை நான் கண்டுகொள்வதில்லை. நான் என் அன்புக்குரியவர்களைத்தான் செதுக்குகிறேன். 3. அகந்தை என்னும் நுட்பமான மலம். பார்வதி: ஐயனே, ஒரு நல்லவன் தர்மம் செய்யும்போது அவனிடம் எப்படி அகந்தை இருக்க முடியும்? அவன்தான் எல்லாவற்றையும் துறந்து வாழ்கிறானே. சிவபெருமான்: உமையே, அகந்தை ஆணவம் என்பது ஒரு நிழலை போன்றது. அது மிகவும் நுட்பமானது. நான் பாவம் செய்கிறேன் என்று ஒரு பாவிக்கு தெரியும். ஆனால் ஒரு நல்லவனுக்குத்தான் நல்லவன் என்ற கர்வம் மிக எளிதாக வந்துவிடும். நான் இவ்வளவு தானம் செய்தேன். நான் இத்தனை காலம் பூஜை செய்தேன். நான் பிறரை விட உயர்ந்தவன். இந்த நான் என்ற உணர்வு இருக்கும் வரை அந்த ஆன்மா என்னிடம் வந்து சேர முடியாது. எனவே அவனது செல்வத்தை பறிப்பதன் மூலம் நான் கொடுக்கிறேன் என்ற கர்வத்தை உடைக்கிறேன். அவனுக்கு நோயை தருவதன் மூலம் நான் பலசாலி என்ற எண்ணத்தை அழிக்கிறேன். அவன் தனிமையில் வாடும்போது எனக்கு யாருமில்லை, நீயே கதி என்று அவன் என்னை தேடி வருகிறான். அந்த தேடலே அவனுக்கு நான் தரும் மிகப்பெரிய பரிசு. 4. சகல நிலை முதல் சுத்த நிலை வரை. சிவபெருமான்: சைவ சித்தாந்தத்தில் ஆன்மாக்கள் 3 நிலைகளில் இருக்கும். 1. கேவல நிலை, ஆணவ இருளில் மூழ்கி கிடப்பது. 2. சகல நிலை, மாயை மற்றும் கர்மாவோடு உலக வாழ்வில் உழல்வது. 3. சுத்த நிலை, மும்மலங்களும் நீங்கி என்னை அடைவது. நல்லவர்களுக்கு வரும் துன்பம் அவர்களை சகல நிலையிலிருந்து சுத்த நிலைக்கு தள்ளும் ஒரு உந்து சக்தி.
துக்கம் வரும்போதுதான் ஒருவன் உண்மையை உணர்கிறான். இன்பத்தில் இருக்கும்போது ஆன்மா உறங்குகிறது. துன்பத்தில் இருக்கும்போதுதான் ஆன்மா விழித்துக் கொள்கிறது. பார்வதி: ஆனால் அந்த துன்பம் தாங்க முடியாமல் அவர்கள் உடைந்து போகிறார்களே, அவர்களின் நம்பிக்கை சிதறுகிறதே. சிவபெருமான்: உடைவது நல்லதுதான் தேவி. ஒரு விதை உடைந்தால்தான் செடி முளைக்கும். ஒரு முட்டை உடைந்தால்தான் குஞ்சு வெளிவரும். அதுபோல ஒரு மனிதனின் பழைய நான் உடைந்தால்தான் புதிய ஞானி பிறக்க முடியும். அவர்கள் அழும்போது நான் அவர்களின் கண்ணீரை துடைப்பதில்லை, மாறாக அந்த கண்ணீரில் அவர்களின் கர்மாவை கரைக்கிறேன். 5. மகாவிஷ்ணுவின் லீலை -1 உதாரணம். சிவபெருமான்: உனக்கு தெரியாததா? நம் திருமால் ராமனாக அவதரித்தபோது எவ்வளவு துன்பப்பட்டார். அவர் தர்மத்தின் வடிவம். ஆனால் காட்டில் அலைந்தார், மனைவியை பிரிந்தார், தம்பிக்காக அழுதார். அவர் ஏன் துன்பப்பட்டார்? அவர் உலகிற்கு ஒரு செய்தியைச் சொன்னார். தர்மம் செய்பவனுக்கு துன்பம் வரும், ஆனால் தர்மமே இறுதியில் வெல்லும். அந்த துன்பங்களின் வழியாகத்தான் ராமபிரான் என்ற நாமம் இன்றும் உலகை காக்கிறது. துன்பம் ஒருவனை சரித்திரமாக மாற்றுகிறது, சுகம் ஒருவனை சாதாரணமானவனாகவே வைத்திருக்கிறது. 6. துன்பமே இன்பமாகும் பக்குவம். இருவினை ஒப்பு. பார்வதி: சுவாமி, அப்படியானால் ஒரு மனிதன் துன்பத்தை எப்படி கையாள வேண்டும்? அவன் மனம் வலிக்காமல் இருக்க வழி என்ன? சிவபெருமான்: இதற்குத்தான் இருவினை ஒப்பு மற்றும் மலபரிபாகம் என்று பெயர். ஒருவன் தனக்கு வரும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாகப் பார்க்க பழக வேண்டும். இதுவும் அவன் கொடுத்தது, அதுவும் அவன் கொடுத்தது என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனுக்கு துன்பம் வலிப்பதில்லை. துன்பம் ஒரு கசப்பான மருந்து. ஒரு தாய் தன் குழந்தைக்கு நோய் வரும்போது கசப்பான மருந்தை கட்டாயப்படுத்தி தருகிறாள். குழந்தை அழுகிறது, தாயை வெறுக்கிறது. ஆனால் தாய்க்கு தெரியும் இந்த மருந்துதான் குழந்தையின் உயிரை காக்கும் என்று. நானும் அந்த தாயைப் போலத்தான். நான் கசப்பான மருந்தை தருகிறேன், ஏனெனில் அந்த ஆன்மாவுக்கு பிறவி என்ற தீராத நோய் இருக்கிறது. அந்த நோயை தீர்க்க துன்பம் என்ற மருந்து அவசியம். 7. மாயையின் விளையாட்டு. சிவபெருமான்: மற்றுமொரு ரகசியம், இந்த உலகம் ஒரு மாயை. நீ பார்ப்பது எதுவுமே நிரந்தரமில்லை. இன்று செல்வந்தனாக இருப்பவன் நாளை பிச்சைக்காரன் ஆகலாம். இன்று துன்பப்படுபவன் நாளை முக்தி அடையலாம். நல்லவர்கள் துன்பப்படுவதை கண்டு வருந்தாதே. அவர்கள் தங்கள் பழைய கணக்குகளை மிக வேகமாக முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பிறவியிலேயே எல்லா துன்பங்களையும் அனுபவித்து தீர்த்துவிட்டால் அடுத்த பிறவி அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் என்னுடன் கைலாயத்தில் நித்தியமாக இருப்பார்கள். ஆனால் தீயவர்கள் இப்போது இன்பத்தை அனுபவித்து தங்கள் கணக்கில் மேலும் மேலும் கடன்களை, பாவங்களை ஏற்றிக்கொள்கிறார்கள். அவர்களின் துன்பம் மிக நீண்ட காலம் நீடிக்கும். இப்போது தப்பிப்பது போல தெரிந்தாலும் காலச்சக்கரம் அவர்களை விடாது. 8. மாணிக்கவாசகரும் அப்பரும் காட்டிய வழி. பார்வதி: ஐயனே, உங்கள் பக்தர்களே கூட துன்பப்பட்டிருக்கிறார்களே. அப்பர் பெருமானை நீற்றறையில் இட்டார்கள். கல்லோடு கட்டிக் கடலில் வீழ்த்தினார்கள். அவர் ஏன் அதை தாங்கினார்? சிவபெருமான்: அப்பர் பெருமான் துன்பப்படவில்லை தேவி. அவர் பாடினார், மாசில் வீணையும் மாலை மதியமும். ஈசன் எந்த இணையடி நீழலே என்று. நெருப்பு அவருக்கு தென்றலாக தெரிந்தது. கடல் அவருக்கு பாதையாக தெரிந்தது. ஏனெனில் அவர் உடல் என்ற நிலையிலிருந்து ஆன்மா என்ற நிலைக்கு போய்விட்டார். எவன் ஒருவன் என்னை அடைந்துவிட்டானோ அவனுக்கு உடல் தரும் வலி துன்பத்தை தருவதில்லை. அவன் அந்த வலியையும் ஒரு ஆனந்தமாக பார்க்கிறான். நல்லவர்களுக்கு துன்பம் வரும்போது நான் அவர்களுடனேயே இருக்கிறேன். அவர்களுக்கு தெரியாமலேயே நான் அந்த துயரத்தின் பாரத்தை தாங்கிக் கொள்கிறேன். 9. ஆன்மாவின் பரிணாமம். சிவபெருமான்: உமையே, சுருக்கமாகச் சொன்னால்: 1. கடனை தீர்த்தல். முந்தைய கர்மாவை அழித்தல். 2. தூய்மைப்படுத்துதல். ஆணவம், கன்மம், மாயை ஆகியவற்றை நீக்குதல். 3. வலிமைப்படுத்துதல். மன உறுதியையும் வைராகியத்தையும் வளர்த்தல். 4. அருள் புரிதல். உலகப்பற்றை அறுத்து இறைப்பற்றை வளர்த்தல். இவைதான் நல்லவர்களுக்கு துன்பம் வருவதன் காரணங்கள். ஒரு கல் சிற்பியாக மாற வேண்டுமானால் அது உளியின் அடியை தாங்கித்தான் ஆக வேண்டும். உளியின் அடிபடாத கல் பாதையில் மிதிபடும் கல்லாகவே இருக்கும். நல்ல ஆன்மாக்கள் என் ஆலயத்தில் இருக்கும் சிலைகள். எனவே நான் அவற்றை செதுக்குகிறேன். 10. முடிவுரை ஈசனின் கட்டளை. சிவபெருமான்: பார்வதி, இனி உலக உயிர்கள் ஏன் எனக்கு இந்த துன்பம் என்று கேட்டால் அவர்களை என்னை பார்க்கச் சொல். துன்பத்தை ஒரு பாடமாக பார்க்கச் சொல். துன்பத்தில் என் நாமத்தை சொல்லச் சொல். எல்லாம் சிவார்ப்பணம் என்று சரணடையச் சொல். அப்போது துன்பம் அவர்களை சிதைக்காது, மாறாக அவர்களை செதுக்கும். நல்லவர்களுக்கு வரும் துன்பம் அவர்கள் அழிவதற்காக அல்ல, அவர்கள் தெய்வமாக மாறுவதற்காக. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று அவர்கள் சொல்லும் நிலையை அடைய இந்த துன்பங்கள் என்னும் படிகட்டுகள் அவசியம். கவலைப்படாதே தேவி, ஒரு துளி கண்ணீர் கூட வீணாவதில்லை. ஒவ்வொரு துளியும் அந்த ஆன்மாவை என்னிடம் அழைத்து வரும் ஒரு முத்து. பார்வதி மனம் தெளிந்து முகம் மலர: ஐயனே,
இப்போது புரிந்து கொண்டேன். உங்கள் செயல் ஒவ்வொன்றும் கருணையே. நல்லவர்கள் படும் துயரம் உண்மையில் அவர்களுக்கு நீங்கள் அளிக்கும் மறைமுகமான ஆசி, டிஸ்கைஸ் பிளெஸிங். உங்கள் திருவடிகளே சரணம். சிவபெருமான். ஓம் நம சிவாய.